வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஃபமிசம்ஸ் பார்ட் 3. ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் யூஃபமிசம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இப்பயும் நான் அதை ரீகால் பண்ணுறேன். யூஃபமிசம்னா தமிழில் மங்கள வழக்கு அல்லது இடக்கரடக்கல். சரி, தமிழோ இங்கிலீஷோ நாம் சொல்வதற்கு கூச்சப்படுகிற அருவருப்பான அல்லது நாகரீகமாக இருக்காது நாம் நினைக்கிற விஷயத்த பாலிஷ்டாக பொலைட்டாக சொல்கிறத தான் தமிழில் மங்கள வழக்குன்னும் இங்கிலீஷில் யூஃபமிசம்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் 6 such யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ், அதோட மீனிங்ஸ், அப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். சரி, நாம் பார்க்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் என்ன? அடல்ட் பிவரேஜஸ். நல்லா கவனிங்க. நார்மல் இங்கிலீஷில் மது இருக்கணும், மது அந்த சாராயம் அல்லது சரக்கு, அதை வந்து லிக்கர்னு சொல்கிறோம். இது நார்மல் இங்கிலீஷ். வேரஸ் இதையே யூஃபமிஸ்டிக்காக அடல்ட் பிவரேஜஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அடல்ட் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ டாக்டர் வந்து என்னை வந்து மதுவை வந்து மோந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டாரு. த டாக்டர் அட்வைஸ்டு மீ to refrain from adult beverages. The doctor advised me to refrain from adult beverages. Next என்ன பார்க்க போறோம்? நம்பர் 2, நேர்மையற்ற. ஸோ ஒருத்தர் வந்து நேர்மையற்றன்னு சொல்றதுக்கு நார்மல் இங்கிலீஷில் டிஸ்ஆனஸ்ட்னு சொல்றோம். இதையே யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்லலாம்? economical with the truth. economical with the truth. Let's an example. அவர் நேர்மையற்றவர்னு நான் சந்தேகப்படுறேன். ஐ சஸ்பெக்ட் ஹீ இஸ் economical with the truth. ஐ சஸ்பெக்ட் ஹீ இஸ் economical with the truth. நல்லா கவனிங்க. இந்த வாக்கியத்தில் சஸ்பெக்ட் அப்படின்னா இட் இஸ் a verb, வினைச்சொல். என்ன அர்த்தம்? சந்தேகப்படுறது. அதே மாதிரி சஸ்பிஷன் அப்படின்னா அது ஒரு நவுன், பெயர் சொல். என்ன அர்த்தம்? சந்தேகம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, குள்ளமா கட்டையா இருக்கிறவங்கள நார்மல் இங்கிலீஷில் ஷார்ட்னு சொல்றோம். இதையே யூஃபமிஸ்டிக்கா எப்படி சொல்லலாம்? வர்டிகலி சேலஞ்சரு. வர்டிகலி சேலஞ்சரு. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். மாப்பிள்ளை வந்து குள்ளமா கட்டையா இருக்காரு. த groom is vertically challenged. The groom is vertically challenged. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, இறந்து போதல, மரணித்தல நார்மல் இங்கிலீஷ் என்ன சொல்றோம்? டு டை அல்லது பாஸ் அவேன்னு கூட சொல்றோம். இதையே யூஃபமிஸ்டிக்கா எப்படி சொல்றோம்? டு மீட் ஹிஸ் மேக்கர். ஸோ மேக்கர்னா யாரு? படைத்தவன். ஸோ என்ன படைச்சவன் யாரு? கடவுள். அப்ப என்ன படைச்சவனை நான் சந்திக்க போறேன் அப்படின்னா நான் சாக போறேன்னு அர்த்தம். ஸோ டு மீட் ஒன்ஸ் மேக்கர்னா இறந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த மூதாட்டி வந்து நேற்று நைட்டு வந்து தவறிட்டாங்க, இயற்கை எழுதிட்டாங்க. த ஏஜ் உமன் met her maker last night. The aged woman met her maker last night. Next பார்க்க போறோம். நம்பர் 5, பணி நீக்கம் செய்தல். நல்லா கவனிங்க. பணி இடை நீக்கம்னா சஸ்பெண்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவே மொத்தமா பணி நீக்கம் செய்யறதில்ல நார்மல் இங்கிலீஷ்ல டிஸ்மிஸ்ன்னு சொல்றோம். இதையே யூஃபமிஸ்டிக்கா எப்படி சொல்லலாம்? டெர்மினேட். டெர்மினேட். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கப்பா. ஐ வாஸ் டெர்மினேட்டட் ஃப்ரம் த சர்வீஸ். ஐ வாஸ் டெர்மினேட்டட் ஃப்ரம் த சர்வீஸ். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, தோல்வி. இந்த தோல்வியை நாம் எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? ஃபெயில்யூர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தோல்வி எது நம்ம என்ன பண்ணுறோம்? பாடம் வந்து கற்றுக்கிறோம். ஸோ இந்த ஃபெயில்யூரை நம்ம யூஃபமிஸ்டிக்காக எப்படி தெரியுமா சொல்லலாம்? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தோல்விப்பா சொல்லுவோமா? இதை வந்து யூஃபமிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம்? த ப்ராஜெக்ட் வாஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். த ப்ராஜெக்ட் வாஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மை டியர் வியூவர்ஸ், யூஃபமிசம் பார்ட் 3 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.